இன்றைக்கி நம்ம எந்த ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரிதழ் தாமரை. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இதழ், அந்த தாமரை பூ போல் இருக்கக்கூடிய ஒரு கலரு. இது ரொம்ப குட்டி செடியாக இருக்கும். நம்ம வயல்வெளிகளில் காணப்படும். ஈவன் நம்ம ஹைவேஸில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த புல் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த ஓரிதழ் தாமரை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் யாருக்கெல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, விந்து நீர்த்து போகிறது, நைட் ஃபால்னு சொல்லக்கூடிய விந்து முந்துதல், அதாவது விந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் மற்றும் விந்து இரவில் தூக்கத்தில் வெளியேறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து. இதை சமூலமாக பயன்படுத்தலாம். இது நாட்டு மருந்து கடையில் ஓரிதழ் தாமரை பொடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அல்லது சூர்ணம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை காலை மற்றும் மாலை இருவேளையும் 5 முதல் 10 கிராம் நல்ல பசும்பாலில் காய்ச்சிய பசும்பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விந்து நீர்த்து போகிறது சரியாகும். விந்து கட்டு ஏற்படும். விந்தோட அணுக்கள் கூடும். அசோஸ்பெர்மியா ஒலிகோஸ்பெர்மியா இருக்கக்கூடிய, அதாவது விந்தணு குறைபாடு உள்ளவர், விந்தணு இல்லாமல் இருப்பவருக்கு 2 பேருக்குமே இது ஒரு அற்புதமான பலனை அளிக்கக்கூடியது தான் இந்த ஓரிதழ் தாமரை.